அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிரிவுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளித்தார். ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அன்று அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஞானசேகரன் தொடர் குற்றவாளி, அவருக்கு கருணை காட்டக்கூடாது என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது தாயையும் சகோதரியையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும், முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை விடுவிக்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் அபராத தொகை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய கொடி தலைகீழாக ஏறி இருப்பது கூட தெரியாமல் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவமரியாதை செய்திருக்கிறார் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தாமதமாக கலந்து கொண்டதோடு மின்சாரம் தடைபட்டதால் மாணவ மாணவியரை சுமார் 1 மணி நேரம் காத்திருக்க செய்ததோடு மட்டுமல்லாமல் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றிருப்பது கூட தெரியாமல் அவமரியாதை செய்திருக்கிறார். அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு தமிழ் மொழியில் பிழையின்றி எழுத தெரியாது என்பது ஏற்கனவே ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் தெரிந்தது. தேசிய கொடி குறித்தும் எதுவும் தெரியாது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அமைச்சர் தாமோ அன்பரசன் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நமது மாணவ செல்வங்களுக்கு செய்யும் பேருதவியாக அமையும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். என்னுடைய நம்பிக்கையும் வலிமையும் நீங்கள்தான். உங்களின் நலன், செயல்பாடு, கழகத்தின் முன்னேற்றம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள தொகுதி வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பை தொடங்கவிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு மதுரை மாநகரில் மற்றொரு சித்திரை திருவிழா போல நடந்து கழக வரலாற்றில் முத்திரை பதித்திருக்கிறது. மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் பி. மூர்த்தி அவர்கள் மதுரை மண்ணுக்கே உரிய கோலாகலத்துடன் பொதுக்குழுவா கழக மாநாடா என்று பிரமிக்கத்தக்க வகையில் எழுச்சிமிக்க கொள்கை நிகழ்வாக சிறப்பாக நடத்தி காட்டிவிட்டார். உங்களில் ஒருவனான என்னுடைய நம்பிக்கையும் வலிமையும் நீங்கள்தான். உங்களின் நலன், உங்கள் செயல்பாடு, கழகத்தின் முன்னேற்றம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள தொகுதி வாரியாக நிர்வாகிகள் சந்திப்பை தொடங்கவிருக்கிறேன். தொடர்ச்சியான பயணங்களில் உங்கள் ஊருக்கு வரும்போது உடன்பிறப்புகளின் முகம் கண்டு மகிழ்வேன் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மகன் மோதலால் பாமக 2ஆக உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்சியில் யாருக்கு அதிகாரம் என்ற நிலையில் நிறுவனர் ராமதாசும் மற்றொரு பக்கம் தலைவர் அன்புமணியும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதாக ராமதாஸ் ஆதரவாளர்கள் பரபரப்பு தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். கடந்த 2022 மே 28ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியின் 3 ஆண்டு பதவிக்காலம் கடந்த மே 28ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது. இதனையடுத்து ஆடிட்டர் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அப்போது கட்சித் தலைவர் பதவி காலாவதியான பிறகு தானாகவே அதிகாரம் அனைத்தும் நிறுவனரான ராமதாஸின் கைகளுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார்களாம். மேலும் இனிமேல் பொதுக்குழுவை கூட்டித்தான் புதிய தலைவரை தேர்வு செய்து முறைப்படி தேர்தல் கமிஷனுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளனர். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரைக்கு எதுவும் செய்யாமல் வந்திருக்கிறார் முதலமைச்சர். லட்சக்கணக்கான மக்கள் கூடியதாக சொல்கிறார்கள். ஆனால் வந்தவர்கள் தானா சேர்ந்த கூட்டமில்லை, அழைத்து கொண்டு வந்த கூட்டம். தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது 1971 மட்டுமே மீண்டும் ஆட்சி அமைக்க முடிந்தது. அதன் பின் எம்ஜிஆர் விலகி அதிமுகவை தொடங்கியதிலிருந்து ஒரு முறைக்கு மறுமுறை திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை. 1977 மதுரையில் பொதுக்குழு நடத்தினர். அடுத்த 12 ஆண்டுகள் வனவாசம் போய்விட்டார்கள். அதுபோலவே இப்போது மதுரையில் பொதுக்குழு கூட்டியுள்ளனர். மீண்டும் வனவாசம் செல்ல உள்ளனர். யாரோ முதல்வரை ஏமாற்றி மதுரையில் பொதுக்குழு நடத்த வைத்திருக்கிறார்கள். மதுரையில் பொதுக்குழு நடத்தி தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டது திமுக என தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸை விரட்டியடிக்க வேண்டும், முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், முஸ்லிம் ஓட்டு வங்கியை திருப்திப்படுத்தவே நமது ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மம்தா பானர்ஜி எதிர்த்தார். இதன் மூலம் நாட்டின் தாய்மார்கள் மற்றும் சகோதரியரை அவர் அவமதித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் மம்தா பானர்ஜிக்கு தக்க பாடம் புகட்ட மேற்கு வங்க தாய்மார்கள் மற்றும் சகோதரியர் தயாராகிவிட்டனர். 2026 ஏப்ரலுக்கு பின் முதலமைச்சர் பதவியில் மம்தா பானர்ஜி இருக்க மாட்டார். தன் ஓட்டு வங்கிக்காக அனைத்து தாழ்ந்த நிலைப்பாடுகளையும் மம்தா பானர்ஜி தாண்டிவிட்டார் என தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைத்து விரைவில் ஓராண்டு நிறைவு பெற உள்ளது. இதையொட்டி வரும் புதன்கிழமை பிரதமர் மோடி மத்திய அமைச்சருடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்திய பிறகு மத்திய அமைச்சர்களை பிரதமர் மோடி சந்திக்க இருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த கூட்டத்திற்கு வரும் மத்திய அமைச்சர்கள் தங்களது துறையின் திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள், நிலுவையில் இருக்கும் பிரச்சனைகள் போன்றவற்றை தயாராக எடுத்து வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனவே பிரதமர் மோடி மத்திய அமைச்சருடன் துறை ரீதியாக மிக விரைவான ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.